வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ரோர் 26 பயங்கரமா நடந்து நேற்று முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 7,000 ரூபாய்க்கு 2 பேர் டிக்கெட் புக் பண்ணி மெடிக்கல் ரீசன் காரணமாக கடைசி நேரத்தில் என்னால் அந்த ரோர் 26 போய் பார்க்க முடியல. ரொம்ப எக்ஸைட்டடாக ஒரு வாரமாக காத்திருந்தேன். பட் கடைசி நேரத்தில் வந்து ஒரு சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அண்ட் மெடிக்கல் இஷ்யூஸ்னால என்னால் போக முடியாமல் போயிடுச்சு. டிக்கெட்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்தாங்க, நிறையா நல்லா சூப்பராக சொன்னாங்க. நானும் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்தது. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். பட் இந்த வீடியோ அதை பத்தி இல்ல. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜரான செட் பேக்ல இருக்காங்க. நாதன் எல்லிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா IPL 2026 விட்டு ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. எல்லிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண பவுலர் கிடையாது. சிஎஸ்கேவோட மெயின் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கருதப்பட்ட ஒருத்தர். குறிப்பா யாக்கர்ஸ் நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருக்கிற ஒரு பிளேயர். அவரோட ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஹியூஜான கேப்பை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் ஓவர்ஸ்ல வந்து நம்மளோட சிஎஸ்கேக்கு ஏற்படுது. இது இந்த T20ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் க்ரூஷியல் ஃபேஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறது. சோ சிஎஸ்கே இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து ஆப்வியஸ்லி தெரியல. சோ இப்ப நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. நிறைய பேர் நம்ம பத்தி பேசிட்டு இருக்கோம். பட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இமிடியேட்டா இப்ப என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்ட்டான ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கணும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் ஹேண்டில் பண்ற ஒரு பிளேயரா, டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டா, வேரியேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சிருக்காங்க. சோ மல்டிபிள் டிஸ்கஷனுக்கு அப்புறம் சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சனை ஃபைனல் பண்ணிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. இது வந்து ஒரு ரேண்டம் பிக் கிடையாது. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஸ்கவுட்டிங் ரேடார்ல அவர் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சொல்லப்படுது. சோ அவரை வந்து ஆக்ஷன்ல எடுக்க முடியல, பிகாஸ் அவங்க நினைச்ச வேற பிக்கு கிடைச்சிட்டாங்க. சோ இப்போ வந்து ஒரு பேக்கப்ல அவர் தேவைப்படுறப்ப அவரை எடுத்துக்கலாம்னு யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் வந்திருக்கு. இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஸ்பென்சர் ஜான்சன் வந்து ஆக்சுவலி PSL 2026ல பிளாட்டினம் கேட்டகரி பிளேயரா வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டா கிளேடியேட்டர்ஸ்க்கு சைன் பண்ணியிருந்தாரு. அவர் சடனா இப்போ வந்து PSL விட்டு புல் அவுட் பண்ணிட்டாரு. என்ன ரீசன் சொன்னாரு அப்படின்னா பர்சனல் ரீசன்ஸ் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டாங்க. பட் ஆனா இந்த ஸ்டோரி இஸ் கிளியர். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா IPL சூஸ் பண்றாரு ஓவர் PSL அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. என்னன்னா இதுதான் IPL பவர் வேர்ல்டு கிரிக்கெட்ல அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த PSL இருந்து டக்குன்னு மூவ் ஆகி வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் கான்ட்ராக்ட் கிடைக்கிற இடத்துக்கு, அதாவது IPLக்கு வந்து வர்றாங்க. ஓகே, ஜான்சனும் அதுல ஒருத்தரா தான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பிளெஸிங் முசாபானி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து KKRல ஜாயின் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு ட்ரெண்டாவே இப்போ போயிட்டு இருக்கு. ஓகே, கமிங் பேக் டு தி இந்த ஜான்சன்ஸ் ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலருங்க. சூப்பரான ஒரு டிஃபரெண்டான ஆங்கிள் சிஎஸ்கேவோட ஃபேஸ் அட்டாக்ல கொண்டு வரக்கூடிய ஒருத்தர். கன்சிஸ்டன்டா 140க்கு மேல பவுலிங் போடக்கூடிய ஒருத்தர். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லேட் ஸ்விங் இருக்கும், நல்ல பேஸ் இருக்கும். அதே நேரத்தில் டெட்லியான ஒரு T20 பவுலர் அப்படின்னே சொல்லலாம். இவரோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஹார்ட் லென்த்ல பவுன்ஸ் போடக்கூடிய ஒருத்தர். அது இந்த மாடர்ன் ஏரா பிச்சர்ஸ்ல வந்து பயங்கரமா எடுபடுற ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். த மோஸ்ட் எஃபெக்டிவ். அது வந்து பவர் பிளேல மட்டும் இல்ல, மிடில் ஓவர்ல மட்டும் இல்ல, அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்லயும் நல்லா பண்ணிருக்காரு. நல்ல ரா ஃபேஸ் வச்சிருக்காரு, அக்ரஷன் காட்டக்கூடிய ஒரு பிளேயர். ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கு அந்த டெத் ஓவர் பக்கம். பட் ஸ்டில் அவர் வந்து நிறைய இடங்கள்ல டெத் ஓவரையும் ஃபுல்லா பண்ணிருக்காரு. ஓகே, சோ இப்போ என்ன மேக்ஸிமம் இதுல சிஎஸ்கேவோட ஷிஃப்டிங் ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கு அப்படின்னா வந்து கண்ட்ரோல் பேஸ்டு பவுலிங்கா இல்லாம அக்ரெசிவ் விக்கெட் டேக்கிங் பவுலிங்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஏன்னா பொதுவாகவே நீங்க இந்த பிராவோ இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப கண்ட்ரோல்டா போடுவாங்க. ஆனா இவர் வந்து ஒரு மாதிரி அக்ரெசிவ் விக்கெட் டேக்கரா இவர் இருந்தாருன்னா நிறைய ரன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா விக்கெட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துட்டே வந்துருவாரு. அந்த மாதிரி யோசிக்கிறாங்க, ஒரு ஷர்துல் தக்கூர் மாதிரி. ஓகேவா, ஜான்சன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து BBL, IPL இது எல்லாத்துலயுமே இருக்கு. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய அண்டர் பிரஷர் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு அதை வின் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் T20 நம்பர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லிஸை விடையே இவர்கிட்ட நல்லா இருக்கு. அதுவும் இந்த ஸ்ட்ரைக் ரேட், விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எக்கனாமி இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லிஸை விடையே ரொம்ப நல்லா வச்சிருக்காரு. ஒரு மேஜர் ரீசன் வந்து சிஎஸ்கே வரை ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லிஸோட இன்ஜுரி, பத்திரானா கிடையாது ஸ்குவாட்ல. சோ இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு பிளேயரா இவர் இருப்பாரு, ஒரு டெத் பவுலிங் கிரைசிஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைப்பாரு அப்படின்னு யோசிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து ஸ்பென்சர் ஜான்சன், இன்னொரு சைடு கலீல் அகமது. சோ இவங்க ரெண்டு பேருமே லெஃப்ட் ஆம் ஃபேஸ் காம்போ அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா ரொம்ப ரேர் நிறைய டீம்ஸ்ல ரெண்டு நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அதுவும் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்குது. சோ மேபி வந்து அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சான்சஸ் இருக்கு. நல்ல டிஃபரெண்டான ஆங்கிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சிருக்காரு. டிஃபிகல்ட் டு பேட்டர்ஸ் அந்த லைன் அப் பண்றதுல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதனால டாக்டிக்கல் அட்வான்டேஜா வந்து எனக்கு தெரிஞ்சு இவருக்கு நிறைய பூஸ்ட் அப் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்லோவர் பால்ஸ் நிறைய போடுவாரு, யாக்கர்ஸ் நிறைய மிக்ஸ் பண்ணுவாரு. அட் த சேம் டைம் ஒரு கம்ப்ளீட்டான T20 பேக்கேஜ் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயர் கிடையாது இவரு, அதை நம்ம வந்து ஒத்துக்கணும். அதே நேரத்தில் அண்டர் ரேட்டர் ரோ ப்ரொஃபைல் இருக்கிற ஒரு பிளேயர் தான். பட் ஸ்டில் இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயரா மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல சேப்பாக்கோட பிச் வந்து பழைய மாதிரி பிஹேவ் பண்றது இல்ல, நல்லா ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஏதுவா இருக்கு. ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் கண்டிப்பா யூஸ் ஆவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னைக்குமே சிஎஸ்கே கிட்ட ஒரு பேட்டர்ன் இருக்கு, அண்டர் ரேட்டர் பிளேயர்ஸை பிக் பண்ணுவாங்க, அவங்க மேட்ச் வின்னர்ஸா மாறுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு
மதிரானாவுக்கு நடந்திருக்கு. இன்னும் நிறைய பிளேயர்ஸ் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ ஜான்சனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி சிஎஸ்கேயோட நெக்ஸ்ட் சக்ஸஸ் ஸ்டோரியாக மாறலாம். பட் எல்லாமே ஓகே, இதில் சில ரிஸ்க்கும் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் எல்லிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டெத் பவுலர். ஆனால் இவரை நீங்கள் பயங்கரமான டெத் பவுலராலாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அங்கங்கே யூஸ் பண்ணலாம். இவரை நம்பிய டெத் பவுலர்லாம் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக சிஎஸ்கே டைட் மேட்சஸில் ஸ்ட்ரகிள் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்தியன் ஃபேஸ் பவுலர் யாராவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெத்தில் வச்சுக்கிட்டே ஆகணும். அது வந்து ஒரு ஹை ரிஸ்க், ஒரு ஹை ரிவார்ட் மூவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ மேபி இது ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல எக்ஸ்பேக்டர் கிடைப்பாங்க. இல்லை ஃபெயில் ஆனிச்சு அப்படின்னா ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இந்த டிசிஷன் வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. ஃபேன்ஸ் என்ன பண்றது, நானே பண்ணுவேன். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளேயருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல. சிஎஸ்கே ஆல்ரெடி அவரை ஸ்கவுட் பண்ணி வச்சிருந்த ஒரு விஷயம் தான். அதே மாதிரி குளோபல் டாமினன்ஸ் கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கிறார் ஸ்பென்சர் ஜான்சன். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய T20 கிரிக்கெட்ல பவுலிங் ஸ்ட்ராட்டஜிஸ் மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிற ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ரீப்ளேஸ்மெண்ட். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சைனிங்கா சிஎஸ்கே இருக்க போறாரா அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். எஸ், இன்னும் கன்ஃபார்மா ஆகல, ஆனா நியூஸஸ் பயங்கரமா வர ஆரம்பிச்சிருச்சு. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சிஎஸ்கே எடுத்திருக்காங்க, வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வெயிட் பண்ணி. மேபி நான் அந்த வீடியோ போறதுக்குள்ள ஏதோ அஃபிஷியல் நியூஸ் வந்துருச்சான்னு வேற எனக்கு தெரியல. ஸோ அப்படி வந்துருந்துச்சுன்னா என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு தெரியாது. ஓகேங்க, உங்களோட கருத்து இந்த ஸ்பென்சர் ஜான்சன் பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு சந்திக்கின்றேன். அந்த பேஃப்ரம் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி. வணக்கம்.